இது நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். சீக்கிரமாக காவேரிக்கு அம்முதா அவங்க குழந்தைன்ற விஷயம் தெரிஞ்சு விஜய், காவேரி, அம்மு 3 பேருமே ஒன்று சேர்ந்தணும்னு நினைக்கிற வீக்கா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் வந்துட்டு என்னதான் ராகவ் இறந்துருந்தாலும் அதவே நினச்சி ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பாரு. இவன் வேற ரொம்ப பொல்லாதவன், இவங்க அப்பங்காரன் அதை விட ரொம்ப மோசமானவன், இப்போ என்ன நடக்க போதும்னு நினச்சாதான் பயமாக இருக்குது. ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க இதுக்கு மேலே ராகவ் தொல்லை இருக்காது, அவன் தொந்தரவு முழுசாக ஒளிஞ்சிருச்சுன்னு. ஆனால் இப்போ தான் எனக்கு இன்னுமே பயமாக இருக்குது. அவன் பசுபதி கண்டிப்பாக வந்து இதெல்லாம் கேள்விப்பட்டான்னா சும்மாவே இருக்க மாட்டான். அவன் பையனுக்கு இது ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரிய வரும்போதே அவன் என்ன பண்ணுவான்னு நினச்சாலே எனக்கு கொலையே நடுங்குது. என்கிட்ட அவன் 1 to 1 வந்தால் கூட நான் சமாளிச்சிருவேன். ஆனால் குழந்தை மேலே கை வைக்கிறது இல்லை காவேரி மேலே கை வைக்கிறதுன்னு ஏதாவது பண்ணிட்டான்னா என்ன பண்ணுறதுனே சுத்தமாக புரியலையே. இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோன்னு தெரியல. எப்படி காவேரியை நம்ம தனியாக விடுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ன மாதிரி விஜய் நைட் ஃபுல்லாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பார். பேசாமல் நம்ம நாளைக்கே போய் அத்தைக்கிட்ட பேசிடலாமா, திரும்பி வந்து அத்தையும் காவேரியும் நம்ம வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்துடலாம். இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகிற வரைக்கும் அவங்க இங்கேயே இருக்கிறது தான் அவங்களுக்கும் சேஃபு. அதே சமயத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி விஜய் டிசைட் பண்ணுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி அங்கே தூங்காமல் முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. குழந்தையவே பார்த்துக்கிட்டு தட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த டைமில் விஜய் சொன்ன எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணி யோசித்து பார்ப்பாங்க. எனக்கு விஜய் சார் சொன்னதெல்லாம் யோசித்து பார்த்தா இது எல்லாமே என் லைஃப்பில் நடந்த மாதிரியே இருக்குது. அது எப்படி விஜய் சாருக்கு வந்துட்டு அவங்க ஒய்ஃப் இறந்ததெல்லாம் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு என் ஒய்ஃப் உயிரோடு இருக்காங்கன்னு. சில சூழ்நிலையால் நாங்கள் சேர முடியாமல் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது எனக்கு எங்கேயோ வந்துட்டு ஏதோ டிஸ்டர்ப் ஆகுது. எனக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி விஜய் சார் சொல்கிற மாதிரி அந்த ராகவ், பசுபதி எல்லாம் தான் நம்ம குடும்பத்துக்கும் எதிரியாக இருந்திருக்காங்க. எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு கூட அந்த பசுபதியும் ராகவும் தான் காரணம்னு அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ விஜய் சாரோட ஒய்ஃப் இல்லாமல் இருக்கிறதுக்கும் காரணம் அந்த ராகவ் தான் சொல்லி விஜயும் சொல்கிறாரு. இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது என் மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, இந்த பிரச்சனைக்கும் நம்மளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, ஒருவேளை விஜய் சாருக்கும் நம்மளுக்குமே ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப்போ இல்லை கான்டாக்டோ இருக்கா என்னன்றது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் யோசித்து எனக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் ஆயிருமோன்ற பயத்தில் தான் நான் டீப்பாக எதையுமே யோசிக்காமல் ஃப்ரீயாக இருக்கேன். ஆனால் எங்கேயோ எனக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு மட்டும் நல்லா புரியுது. இந்த குழந்தை கூடவும் நம்மளுக்கு இருக்க அட்ராக்ஷனும் நம்மளுக்கு இருக்க அட்டாச்மெண்ட்டும் சாதாரணமாக எனக்கு தெரியல. ஒரு கிளாஸ் டீச்சரையும் தாண்டி ஒரு அம்மா ஸ்தானத்தில் தான் நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். அது என்னமோ அம்மாவை பார்க்கும்போது அப்படி ஒரு எமோஷன்ஸ் வந்து நம்மளுக்குள்ளே வருது. இதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நானே வந்துட்டு அம்மாக்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும், எல்லாரும் தப்பாக நினைப்பாங்கன்னு யோசித்தாலும் என் மனசை ஒத்துக்கவே மாட்டேங்குது. இந்த வேலையே போனாலும் பரவாயில்ல, இந்த டீச்சர் ஜாப் நம்மளுக்கு போச்சுனாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம எக்காரணத்தை கொண்டும் அம்மாவை விட்டுறக்கூடாது. அம்மு கூட வந்து அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும், அந்த பாண்டிங் நல்லா இருக்கணும், அம்மு வந்து நல்லா இருக்கணும்னு மனசு சொல்லுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு எனக்கு சுத்தமாக புரியல. அண்ட் இன்னொரு விஷயம், விஜய் சாரோட கபோர்டில் இருக்க எல்லா திங்ஸுமே என்னோட திங்ஸ் மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. அவர் ஒய்ஃப்னு சொல்லிட்டு வச்சுருக்க ட்ரெஸ்ஸும் காஸ்டியூம்ஸும் மற்ற ஜுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நானே யூஸ் பண்ண மாதிரி எனக்கு திரும்ப திரும்ப தோணிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதை போய் ஓப்பனாக கேட்டு ரொம்ப அசிங்கமாயிடுமோன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை அவங்க ஒய்ஃப்காக இவ்வளோ எமோஷன்ஸையும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு, அவங்க ஒய்ஃப்காக எல்லாமே யோசித்து வச்சுருக்கும் போது இதெல்லாம் என்னோட திங்ஸ் மாதிரி இருக்குதுன்னு நான் சொன்னேன்னா என்னை சீப்பாக அவங்க நினச்சிக்க மாட்டாங்களா? நான் வேறு ஏதோ எதிர்பார்த்து தான் இவங்க கூட பழகிட்டுருக்கேன், இவங்க ரொம்ப பணக்காரங்களாக இருக்காங்க, அதனால் இப்படி க்ளோஸ் ஆக பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஈவன் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க கூட நம்மளை தப்பாக நினைக்கலாம், அந்த மாதிரிலாம் நம்ம ஓப்பனாக கேட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி காவேரி ஒரு பக்கம் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் அவங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு வந்துட்டு ரீகால் பண்ணுற அளவுக்கு மெமரிஸ் வந்துடும். அப்படியே வந்துட்டு நைட்டு காவேரியும் தூங்கிடுவாங்க. விடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா வேலைக்காரம்மா காவேரிக்கு வந்துட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. உடனே காவேரி, அம்மம்மா இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன், எங்கள் வீட்டில் எங்கள் வேலையெல்லாம் நாங்களே செஞ்சு தான் எங்களுக்கு பழக்கம், இந்த மாதிரிலாம் கொடுக்க வேண்டாம் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டாக அந்த டைமில் சித்தி வந்துடுவாங்க. என்ன காவேரி, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டை நாங்கள் கவனிக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி போய் நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன், சாப்பிட்ருவியாமான்னு சொல்ல, இல்லைங்க நான் வீட்டுக்கு போகணும், அம்மாவும் நைட்லேருந்து தனியாக இருந்திருப்பாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன், நான் அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன காவேரி இவ்வளோ நேரம் வீட்டில் இருந்தேன், சாப்பிடாம ஒன்று அனுப்பிவிட முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அம்மு, மிஸ் ப்ளீஸ் மிஸ், நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து இங்கேயே சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு என்னையும் கூட்டிகிட்டு போவீங்களா?
எனக்கும் பாட்டியை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது மிஸ் அப்படின்ன மாதிரி அம்மு சொல்ல உடனே வந்துட்டு காவேரி யோசிப்பாங்க. இப்போ தான் இவளே பயந்து போய் ரெடியாகி வந்திருக்கா, இவகிட்ட வேண்டான்லாம் சொல்லி மறுபடியும் வந்து இந்த குழந்தைய கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு சரி அம்மு நீயும் வா நம்ம போகலாம் அப்படின்ன மாதிரி காவேரி சொல்லிடுவாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா காவேரி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு விஜயும் வந்துட்டு வந்துடுவார். ஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. இன்னும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு காவேரி வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அம்மும் காவேரி மட்டும் இருப்பாங்க. விஜய் வந்து அன்பு சித்தப்பாக்கிட்டையும் தாத்தாக்கிட்டையும் பேசுகிறதுக்காக தனியாக வருவார். சித்தப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்ன மாதிரி சொல்ல என்ன விஜய் திரும்பி ஏதாவது பிரச்சனையா, எதை பற்றி சொல்கிற, ஏன் நீ டென்ஷன் ஆகிற, ஃப்ரீயாக விடுப்பா, அதான் ராகம் ஒழிச்சிட்டோம்ல, இதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ எதுக்குமே கவலைப்படாத விஜய் அப்படின்ன மாதிரி அன்பு சொல்ல இல்லை சித்தப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு தோணுது, அதான் அதை பற்றி கேட்கலான்னு நான் சொல்லி யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே தாத்தாவும் என்ன விஜய் சொல்லு, எதுவாக இருந்தாலும் சொல்லுப்பா அப்படின்ன மாதிரி தாத்தா கேட்க இல்லை தாத்தா இப்போ தான் ராகம் வந்து இறந்துருக்கான், அதுக்கு காரணம் கண்டிப்பாக அந்த பசுபதி நம்மன்னு சொல்லி தான் யோசிக்க போகிறான், அவன் தானாகவே போய் கால் தவறி விட்டு லாரியில் மோதி இறந்துருந்தாலுமே ஆனால் பசுபதிக்கு நம்ம கொலை பண்ண மாதிரி தான் அவன் நினைப்பான், அதனால் அது நம்மளுக்கும் சேஃப்டி கிடையாது, காவேரி ஃபேமிலிக்கும் அது சேஃப்டி கிடையாது தாத்தா, அவங்க தனியாக இருக்கும்போது ஒரு வேளை அவங்கள பிளாக்மெயிலாக பண்ணி நம்மளை கார்னர் பண்ணுறக்கும் வாய்ப்பு இருக்குது, அவனை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், அவன் எந்த அளவுக்கு வந்துட்டு கேவலமாக கீழ்த்தரமாக யோசிப்பான்னு, அதனால் நான் காவேரியோட அம்மாவையும் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி அவனோட கோவம்லாம் கொஞ்சம் தனியிற வரைக்கும் நான் வந்து நம்ம வீட்டுக்கே இவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டுடலான் இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க தாத்தா, சித்தப்பா நீங்களும் சொல்லுங்கள் அப்படின்ன மாதிரி விஜய் கேட்க உடனே அன்பு கோவம் வந்துடும். என்னப்பா திருப்பி பிரச்சனையை வந்துட்டு நீயே வம்பு கொடுத்து வாங்கலான்னு பார்க்குறியா, இப்போ கொஞ்ச நாள் தான் நம்ம சும்மா இருக்கோம், சிவனேன்னு இருக்கோம், நேற்றுக்கு நைட்டு தான் கொஞ்சிட்டு பெருமூச்சு விட்டேன், அந்த ராகவும் போய் சேர்ந்துட்டான், இனிமேல் அவனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு இப்போ பார்த்தா திரும்பி வந்து காவேரி அம்மாவையும் இங்கே கூட்டிகிட்டு வரலான்னு சொல்கிறேன், நீ என்னமோ பண்ணு விஜய், எனக்கு இதில் விருப்பம் கிடையாது அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே தாத்தா சொல்லுவார் என்ன மாப்பிள்ள தம்பி சொல்கிறதும் கரெக்டாக தானே இருக்குது, ஒரு வேளை காவேரியை வச்சு கூட நம்ம குழந்தைய கூட அவன் பழி வாங்கணும்னு நினைப்பான், இல்லை விஜயை பழி வாங்குறதுக்கு வேண்டி காவேரியை கூட யூஸ் பண்ணிக்குவான், எப்படினாலும் என்றைக்காக இருந்தாலும் காவேரி இந்த வீட்டுக்கு வந்து தானே ஆகணும், அவளுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இந்த குழந்தை அம்மாவை தான் தேடும், இந்த குழந்தை அம்மா இல்லாமல் இவ்வளோ வருஷமும் கஷ்டப்பட்டுருச்சு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு காவேரி வரதானே போகிறா, அதுக்கு இப்போவே வந்துட்டு போகட்டுமே, இதில் எதுக்கு நீங்கள் கோவப்படுறீங்க மாப்பிள்ள அப்படின்ன மாதிரி கேட்க அதான் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன மாமா நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, ஆனால் ரொம்ப நாளைக்கெல்லாம் நாங்கள் இங்கே இருக்க போகிறதில்ல, நாங்கள் எங்கள் வீட்டை பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிடுறோம், நீங்களே இங்கே இருங்க, அவங்க கூடலாம் எங்களுக்கு செட் ஆகாது அப்படின்ன மாதிரி அன்பு ரொம்ப கோவமாக பேச உடனே விஜய் வந்து அன்பை சமாதானப்படுத்துவார். சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா இப்போ தான் எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு சால்வ் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்கேன், நீங்கள் கோவப்படாதீங்க சித்தப்பா, அஃப்கோர்ஸ் வந்து அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போட்டீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதிலெல்லாம் நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன், நீங்கள் இல்லைன்னா அப்போ அம்மா வந்துட்டு இந்த அளவுக்கு சீக்கிரமும் கண்டும் பிடிச்சிருக்க முடியாது அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே அன்பு சொல்லுவார் அதெல்லாம் வந்துட்டு குழந்தைக்கும் எனக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம் விஜய், நான் வந்துட்டு உன் கூட சண்டை போட்டாலும் இல்லை காவேரி கூட சண்டை போட்டாலும் பாப்பா வந்துட்டு எனக்கு உரிமை இல்லைன்னு ஆயிடாது, நான் எப்படி பார்த்தாலும் அந்த குழந்தைய பிறந்ததுலேருந்தே பார்த்து வளர்ந்துருக்குறா, ஒரு தாத்தா ஸ்தானத்தில் தான் அவன் என்னை வச்சு பார்க்குறான், அந்த உரிமையோடு தான் எனக்கு பதட்டமாச்சே தவிர நீ இதெல்லாம் பண்ணுறதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்ல ஐயோ நீங்கள் ஏன் சித்தப்பா புரியாமல் பேசுகிறீங்க, தாத்தா சொன்ன மாதிரி என்றைக்குனாலும் காவேரி இந்த வீட்டுக்கு வரதான் போகிறா, அவள் தான் இந்த வீட்டுக்கு எல்லாமேன்ட்டு நான் சொல்கிறேன்ல, ப்ளீஸ் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்ன மாதிரி சொல்ல அன்பு அமைதியாக போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் போய் காவேரியும் பாப்பாவையும் கூப்பிடுவார். வாங்க மிஸ் நான் உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்ன மாதிரி சொல்ல அப்போ நானும் வரேன்ப்பா அப்படின்ன மாதிரி விஜய்கிட்ட பாப்பா சொல்லுவாங்க. உடனே ஐயோ அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கியா, ஏற்கனவே நீ அங்கே போகிறேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனையாகி மிஸ் அவ்வளோ தூரம் கோவப்பட்டாங்க, மிஸ் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நீ வீட்டில் இரு நான் சீக்கிரமாக ட்ராப் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே காவேரி சொல்லுவாங்க சார் இல்லை சார் பரவாயில்ல, நம்ம அம்மாவும் நான் என் கூட வரட்டும், அவளும் பாட்டியை பார்க்குறோன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்றான்னு சொல்ல உடனே விஜய்க்கு ஹாப்பி ஆகிடும். சரி வாங்க மிஸ் அம்மு நீயும் வா 3 பேரும் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு காரில் கூட்டிகிட்டு போடுவாங்க. காரில் கூட்டிகிட்டு போய் சாரதா வீட்டுக்கு போனதுமே வெளியிலேருந்து ஓடி வருவாங்க. சாரதா ஓடி வந்து அம்மாவை கட்டி பிடிச்சி என் சாமியே என் கையில் கிடைச்ச மாதிரி இருக்குது, உனக்கு எதுவும் இல்லைல்ல சாமி, யாரும் உன்னை எதுவும் சொல்லலைல்ல, அடிக்க வந்தால் செய்யலை இல்லை, நீ நல்லா இருக்கில்ல
அப்படின்ன மாதிரி சாரதா வந்து பாப்பாட்ட கேட்க, ஐயோ சாரதா பாட்டி எனக்கு எதுவும் ஆகலை, எனக்கு இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு, நான் ஹாப்பியாக இருக்கேன், மிஸ் மட்டும் என் கூட இருந்தாங்கன்னா எனக்கு அதுவே போதும் அப்படின்ன மாதிரி அம்மு சொல்ல, இனிமேல் மிஸ் எப்போவுமே உன் கூட தான் சாமி இருப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உங்கள் மிஸ் கிட்ட சொல்லிடுறேன், உனக்கு வேலை முக்கியமாக இந்த குழந்தை முக்கியமானு யோசிச்சேன்னா உனக்கு குழந்தை தான் முக்கியம், அந்த வேலை கூட வேணாம், அந்த வேலையை விட்டுற சொல்லி நான் அவகிட்ட சொல்லிடுறேன், நீ எதுக்குமே கவலைப்படாதம்மா அப்படின்ற மாதிரி சாரதா ரொம்ப வந்துட்டு பாசமாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சாரதா கிட்ட, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான் தாம்மா வந்திருக்கேன், பேசலாமா அப்படின்ன மாதிரி கேட்க, என்னங்க எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் தம்பி அப்படின்ன மாதிரி விஜய் கிட்ட வந்து சாரதா கேட்பாங்க. விஜய் உடனே, இல்லைம்மா ராகவ் வந்துட்டு இறந்துட்டான், நேற்றுக்கு லாரியில் மோதி அவன் இறந்துட்டான், அந்த விஷயம் அவங்க அப்பா வந்து பசுபதிக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்ம மேலே இருக்கிற கோவத்தில் அவன் ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுவான், அதனால் இந்த சமயத்தில் நீங்களும் காவேரி மிஸ்ஸும் இங்கே தனியாக இருக்கிறது உங்களுக்கு சேஃப்டி கிடையாது, ஏன்னா என் மேலே இருக்கிற கோவத்துலேயும் நான் பண்ணிட்டேன்ற ஆத்திரத்துலையும் அது எல்லாமே உங்கள் மேலே அவன் காமிக்கிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது, அல்லது உங்கள் 2 பேர்த்தையும் வச்சு பிளாக்மெயில் பண்ணி என்ன கார்னர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிற வரைக்கும் நீங்களும் காவேரி மிஸ்ஸும் என் வீட்லேயே வந்து இருக்க முடியுமா ப்ளீஸ்மா அப்படின்ன மாதிரி விஜய் ரொம்ப ரெக்வஸ்டடாக கேட்க, இல்லை தம்பி அது எப்படி தம்பி செட் ஆகும், அது வேண்டாமே, நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம், எதுவாக இருந்தாலும் உங்களை கூப்பிடுறோம் அப்படின்ன மாதிரி சாரதா சொல்ல, அதான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேனேம்மா, அவங்கள பற்றி நல்லாவே நம்மளுக்கு தெரியும், அவங்களால நம்ம பட்டது கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் கிடையாது, அதனால் அவன் மேலே இருக்கிற பயத்துலேயும் பதட்டத்துலேயும் தான் சொல்கிறேன், நம்ம எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கிறது தான் நம்மளுக்கு சேஃப்டி, ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்போவே எங்கள் கூட கிளம்பி வாங்க, இந்த பிரச்சனை சால்வ் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்துடுவீங்களாம்மா அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே சாரதா காவேரி கிட்டே, என்ன காவேரி நீ என்ன சொல்கிற அப்படின்ன மாதிரி கேட்க, நான் என்னம்மா சொல்கிறது, அங்கே எப்படிம்மா போய் இருக்க முடியும் அப்படின்ன மாதிரி காவேரி கேட்பாங்க. உடனே சாரதா, அதான் விஜய் தம்பி இந்த அளவுக்கு சொல்கிறார்ல, அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்டி, அவன் பொல்லாதவன், அவன் குழந்தைன்னு கூட பார்க்கல, நம்மளெல்லாம் கை வைக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் கூட ஆயிராது, தம்பி சொல்கிறது சரிதான், நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் முடிகிற வரைக்கும் தம்பி வீட்டிலையே போய் இருப்போம், நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் நம்ம இப்போ கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சாரதா சொல்ல, சரிம்மா நானும் வரேன் அப்படின்ற மாதிரி காவேரி வந்து ரொம்ப யோசிச்சுட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவும் விஜய் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. மிஸ் எங்கள் வீட்டுக்கு வர போகிறாங்க, பாட்டியும் மிஸ் இனிமேல் எங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறாங்களா, அப்பா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா, ஜாலியாக இருக்குது அப்படின்ன மாதிரி அம்மா வந்து சொல்ல விஜயும் ரொம்ப சந்தோஷப்படுவார்.